வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாம இன்னைக்கு தெனாலிராமன் கதை தான் பார்க்க போறோம். எப்பயும் போல தான் தெனாலிராமன் கதை. ஆனா இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். சரி வாங்க நம்ம கதைக்குள்ள போலாம். தெனாலிராமன பார்த்து அங்க இருந்த அமைச்சர்கள் எல்லாம் ரொம்பவே பொறாமப்பட்டாங்களாம். ஏன்னா, தெனாலிராமன் என்ன செஞ்சாலுமே மன்னர் தெனாலிராமன கண்டிக்கிறதில்ல. தண்டனையும் குடுக்கறதில்ல. தெனாலிராமன் எத சொன்னாலும் தலையாட்டுறாரு. அவர் என்ன சொன்னாலும், கட்டளையிட்டாலும் அதுக்கு மன்னர் அடிபணிஞ்சு போறாரு. இதெல்லாம் சரியே இல்ல. நாமளும் அமைச்சர்கள் தானே! இத்தனைக்கும் மூத்த அமைச்சர்கள். ஏன் ராஜகுருவுக்கே மரியாதை இல்ல இந்த அவையில அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அமைச்சர்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு இருந்தாங்களாம். அப்புறம் அங்க இருந்து மன்னர் அவைக்குள்ள வந்துகிட்டு இருந்தாங்களாம். மன்னர் வராரு அப்படின்னு அறிவிப்பு கேட்ட உடனே எல்லாருமே கப்பு சிப்புன்னு ஆயிட்டாங்களாம். மன்னர் அவருடைய அரியணையில உட்கார்ந்தாராம். அவர் அமைச்சர்கள் பார்த்த உடனே புரிஞ்சுக்கிட்டாராம். அவங்க கிட்ட கேட்கவும் செஞ்சாராம். என்ன அமைச்சர்களே, நான் வரும்போது ஏதோ பேசிக்கிட்டு இருந்தீங்க. அரசல் புரசலா காதுல விழுந்துச்சு. என்னன்னு சொன்னா நான் முழுசா தெரிஞ்சுக்குவேன்ல அப்படின்னு சொன்னாராம். உடனே இந்த அமைச்சர்கள்லாம் என்ன சொன்னாங்களாம், மன்னா நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க தெனாலிராமனுக்கு எப்பயுமே அதிகமான முக்கியத்துவம் தரீங்க. அவருடைய நடவடிக்கைகளும் அவ்வளோ பாராட்டுற மாதிரி இல்ல. ஆனா நீங்க எப்ப பாரு ஆஹா ஓஹோன்னு தெனாலிராமனை புகழ்ந்து பேசுறீங்க. தெனாலிராமன் என்ன சொன்னாலும் அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு கேக்குறீங்க. ஏன் மன்னரே இப்படி பண்றீங்க? நாங்களா உங்க மூத்த அமைச்சர் தானே. ஏன் மன்னரே எங்க மேல நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு மன்னர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், உங்க மேல நம்பிக்கை இல்லாம இல்ல. தெனாலிராமன் மேல எனக்கு ஒரு நட்பு இருக்கு. அவர் மேல ஆழ்ந்த நம்பிக்கை இருக்கு. அது இல்லாம அவருடைய கருத்துக்கள் ரொம்பவுமே உண்மைத்தனமானது. அதனாலதான் அவருடைய சொற்களுக்கு நான் அடிபணிகிறேன் அப்படின்னு சொன்னாராம். ஒரு அமைச்சர் உடனே சொன்னாராம், மன்னா இதெல்லாம் உங்களுக்கே கொஞ்சம் அதிகமா தெரியலையா? போயும் போயும் ஒரு அமைச்சருடைய சொற்களுக்கு நீங்க அடிபணிஞ்சு போறீங்களே அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு மன்னர் சொன்னாராம், சான்றோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, நாம கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு. அந்த மாதிரி நமக்கு சரின்னு படுற ஒரு விஷயம் அது மற்றவங்களுக்கு தப்பா படலாம். நான் மன்னர் அப்படின்றதுனால யாருமே அதை என்கிட்ட தைரியமா சொல்ல மாட்டாங்க. ஆனா நான் பண்ற தப்பு தனக்கு தண்டனை கிடைச்சாலும் பரவாயில்லன்னு என்னுடைய தப்ப சுட்டி காட்டி நல் வழியில கொண்டு போறது தெனாலிராமன் தான். அதனால எனக்கு தெனாலிராமன் மேல நம்பிக்கையும் மரியாதையும் இருக்கு அப்படின்னு சொன்னாராம். ஓ, அப்ப உங்களுக்கு எங்க மேல நம்பிக்கை இல்லை, மரியாதையும் இல்லை, அப்படிதானே அப்படின்னு ஒரு அமைச்சர் கேட்டாராம். அதுக்கு மன்னர், அப்படி கிடையாது. சரி, நாம ஒரு போட்டி வச்சுக்கலாம். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். அதுக்கு யாரு சரியான பதில் சொல்றீங்களோ அவங்க பக்கம் நான் நிக்கிறேன். நீங்க சொல்ற மாதிரி தெனாலிராமனை இந்த அமைச்சரவையிலிருந்து நான் வெளியேற்றேன் அப்படின்னு சொன்னாராம். உடனே எல்லாருமே, மன்னா சரி நாங்க ஒத்துக்கிறோம், நீங்க அந்த கேள்வியை கேளுங்க அப்படின்னு சொன்னாங்களாம். ஒருவேளை கேள்விக்கு பதில் நீங்க தப்பா சொல்லிட்டீங்கன்னா நீங்க அமைச்சரவையை விட்டு போகணும் அப்படின்னு மன்னர் சொன்னாராம். இப்ப பாதிக்கு பாதி அமைச்சர்கள் அமைதியா உட்காந்துட்டாங்களாம். அப்பையும் ஒரு சில அமைச்சர்கள் 4 பேரு எந்திரிச்சு நின்று சரி அப்படின்னு அதை ஒத்துக்கிட்டாங்களாம். இந்த மாதிரி இவங்க பேசிட்டு இருக்கும் போதே தெனாலிராமன் அரசவைக்குள்ள வந்தாராம். மன்னருக்கு வணக்கம் வச்சுட்டு, இப்ப மழை நிறைய பெஞ்சிட்டு இருக்கு மன்னரே, அதனாலதான் என்னால சரியான நேரத்துக்கு அரசவைக்கு வர முடியல, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டாராம். மன்னர், பரவாயில்ல தெனாலிராமா, நீ உன்னுடைய இருக்கையில போய் உட்காரு அப்படின்னு சொன்னாராம். தெனாலிராமனும் அவருடைய இருக்கையில உட்காந்துக்கிட்டாராம். அப்ப மன்னர் எல்லாத்தையும் பார்த்து பொதுவா சொன்னாராம், நான் இப்ப ஒரு கேள்வி கேட்பேன். இந்த கேள்விக்கு யாரு சரியான பதில் சொல்றீங்களோ அவங்களுக்கு நான் சன்மானம் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். ஆனா இந்த அமைச்சர்களுக்கு தான் தெரியும் அது என்ன மாதிரியான சன்மானம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நீங்க கேள்வி கேளுங்க அரசே அப்படின்ட்டு எல்லாரும் சொன்னாங்களாம். அது என்னன்னா, இந்த உலகத்திலேயே மிகவும்
வெண்மையானது எது அப்படின்னு கேட்டாராம். இந்த கேள்விக்கு நீங்க என்ன பதில் நினைக்கிறீங்க? அத கமெண்ட்ல சொல்லுங்க. கடைசியா இந்த பதிலையும் நீங்க தெரிஞ்சுக்குங்க. எத்தனை பேரு சரியா சொல்றீங்கன்னு பார்க்கலாம். சரி. இந்த உலகத்திலேயே மிகவும் வெண்மையானது எது அப்படின்னு மன்னர் கேட்டாராம். உடனே எல்லா அமைச்சர்களும் எனக்கு தெரியும் எனக்கு தெரியும்னு ஆர்ப்பரிச்சாங்களாம். முதல்ல ஒரு மூத்த அமைச்சர் எந்திரிச்சு நின்னு சொன்னாராம் வெள்ளி நகை அப்படின்னு. இன்னொருத்தர் சொன்னாராம் பால் அப்படின்னு. இன்னொருத்தர் சம்பா மலர் அப்படின்னு சொன்னாராம். இன்னொருத்தர் மல்லிகை அப்படின்னு சொன்னாராம். இன்னொருத்தர் இல்லவே இல்ல சுண்ணாம்பு இது எல்லாத்தோட மிகவும் வெண்மையானது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா மன்னருக்கு இந்த எந்த பதிலுமே திருப்தி இல்லையா. சரி அப்படின்ட்டு தெனாலிராமனை கேட்டாராம். தெனாலிராமன் எந்திரிச்சுட்டு மன்னா எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுக்குறீங்களா, நாளைக்கு இதுக்கு பதில் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி சொன்னாராம். மன்னரும் சரின்னு சொல்லிட்டாராம். இப்ப அடுத்த நாளும் வந்துச்சான். இப்ப தெனாலிராமன் அந்த அமைச்சர்கள் எல்லாம் கூட்டிக்கிட்டு ஒரு அறைக்குள்ள போனாராம். அந்த அறைக்குள்ள வெள்ளி நகை, கொஞ்சம் பால், சம்பா மலர், மல்லிகை மலர், அப்புறம் சுண்ணாம்பு இது எல்லாமே வச்சிருந்தாராம். இந்த அமைச்சர்களை உள்ள போக சொன்னாராம். இந்த 4 அமைச்சர்களும் உள்ள போயிட்டாங்களாம். உள்ள போன உடனே அந்த அறையினுடைய கதவை தெனாலிராமன் சாத்திட்டாராம். அந்த அறைக்குள்ள வெளிச்சம் இல்லையா. இந்த 4 அமைச்சர்களும் என்ன இருக்கு ஏது இருக்குன்னு தெரியாம ஒருத்தரோட ஒருத்தர் இடிச்சுக்கிட்டாங்களாம். இடிச்சது மட்டும் இல்லாம அந்த மேஜை மீது இருந்த பொருள்கள் எல்லாம் கீழே சிந்திருச்சான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம என்ன பண்றோம் ரொம்ப மூச்சு முட்டுதே அப்படின்ட்டு எல்லாரும் கதவை தட்ட ஆரம்பிச்சிட்டாங்களாம். அப்புறம் தெனாலிராமன் போய் அதை திறந்து விட்டாராம். திறந்து விட்டோன்னே என்ன தெனாலிராமா இப்படி பண்ற, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, எதுக்கு இப்படி கொஞ்சம் கூட வெளிச்சமே இல்லாத ஒரு அறையில எங்களை போட்டு பூட்டிட்ட, எங்களுக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல தெரியுமா அப்படின்னு சத்தம் போட்டாங்களாம். மன்னரும் தெனாலிராமா இது தப்பு, ஏன் இப்படி நீ பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாராம். அதுக்கு தெனாலிராமன் சொன்னாராம், மன்னா இப்ப இவங்க சொன்ன வெண்மையான பொருள் எல்லாம் இருக்கு, இவங்க சொல்ற மாதிரி இந்த பொருள் எல்லாம் வெண்மையா இருந்ததுன்னா இவ்வளோ இருட்டுலையும் அது நல்லா இவங்களுக்கு கண்ணு தெரிஞ்சிருக்கணும்ல அப்படின்னு சொன்னாராம். மன்னரும் ஆமால அப்படின்ட்டு அமைச்சர்களை பார்த்தாராம். அமைச்சர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து முழிச்சிட்டாங்க. ஏன்னா எதுவுமே அவங்களுக்கு கண்ணு தெரியல, அதான் உண்மை. சரி நாங்க சொல்ற தப்புனா இதுக்கு நீயே வெளியே சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். நானே சொல்றேன் அப்படின்னு தெனாலிராமன் சிரிச்சுக்கிட்டே என்ன பண்ணாரா, அந்த அறைக்கு மேல வெளிச்சம் வர்றதுக்காக கண்ணாடிகளால செய்யப்பட்ட ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்து மேல துணியை போட்டு மூடி இருந்தாரு இது வரைக்கும், ஏன்னா அந்த அறைக்குள்ள வெளிச்சம் வரக்கூடாதுன்னு. இப்ப அந்த துணியை எடுத்துட்டாரு. எடுத்த உடனே அறைக்குள்ள வெளிச்சம் பரவுச்சு, அங்க இருக்கிற பொருள் எல்லாம் பளிச்சுன்னு தெரிஞ்சிச்சு. இத பார்த்த அமைச்சர் எதுக்கு இப்ப நீ அந்த துணி போட்டு கண்ணாடியை மூடி இருந்த, இப்ப எதுக்கு துணி எடுத்த, நீ என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்டாராம். இன்னுமா உங்களுக்கு புரியல, உலகத்திலேயே மிகவும் வெண்மையானது சூரிய ஒளி, அந்த சூரிய ஒளி இருந்தா மட்டும்தான் நம்மளால மத்ததை பார்க்க முடியும், எனவே உலகத்திலேயே மிகவும் வெண்மையானது சூரிய ஒளி அப்படின்னு தெனாலிராமன் சொன்னாராம். மன்னருக்கு ரொம்ப சந்தோஷமா, ஏன்னா தன்னுடைய அமைச்சர் தான் திரும்பவும் புத்திசாலி, தன்னுடைய மரியாதைக்கும் நம்பிக்கைக்கும் உரியவர் அப்படின்னு நிரூபிச்சிட்டாருன்னு ரொம்ப சந்தோஷமா. இதுக்கப்புறம் அவங்க சவால் விட்டதையும் அந்த சவால்ல அவங்க தோத்ததையும் பத்தியும் தெனாலிராமன் தெரிஞ்சுக்கிட்டாராம். இந்த 4 அமைச்சர்களும் சொன்ன மாதிரியே அரசையை விட்டு வெளியேற்றப்பட்டாரலாம். என்ன இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.